தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு தா ரமேஷ் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் 11 வார்டு 149 வலசரவாக்கத்தில் நடைபெறும் மகளிர் தின கொண்டாட்ட விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் திரு காரம்பாக்கம் கணபதி அண்ணன் அவர்களுக்கும், மண்டல குழு தலைவர் திரு வே ராஜன் அண்ணன் அவர்களுக்கும், மருத்துவர் திருமதி அருணா அசோக்குமார் அவர்களுக்கும், நமது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள மா குமாரண்ணன் அவர்களுக்கும், நமது மதுரவாயில் பகுதி துணை செயலாளர் முன்னாள் நகரமன்ற தலைவர் வே மதியழகன் அவர்கள் உட்பட்ட மாமன்ற உறுப்பினர் செல்வி ரமேஷ் உட்பட்ட 143 வார்டில் உள்ள அனைத்து கழக நிர்வாகிகள், மகளிர் அனைவர்களுக்கும், அதே மாதிரி நீங்க குடும்ப தலைவர்கள் நாங்க போறோம் எதை காசு கட்டாது கொடுத்தாலும் அதை அனைத்தும் பிரித்து குடும்பத்தை வழி நடத்துறது நீங்க தான். அது எவ்வளவு சிரமம். இன்னைக்கு ஒரு நாள் ஒரு மகிழ்ச்சியா வந்திருக்கிறீங்க. இந்த திட்டமே எதுக்காக? உங்களுடைய உரிமைக்காக, பெண் அடிமை போக்கணுன்றதுக்காக தான் ஐநா சபை வச்சது. இது 111வது ஆண்டு. இந்த உங்களுடைய உரிமைக்காக கொண்டாடுது. இன்னைக்கு பெண்கள் சொல்றாங்க, பெண்களை இன்னைக்கு எதுவும் சாதிக்க முடியாது அப்படின்னு. உங்களால முடியாதது எதுவுமே கிடையாது. குடும்பத்திலேயா இருந்தாலும் சரி, அது வீட்லயா இருந்தாலும் சரி, நாட்டிலேயா இருந்தாலும் சரி, என்னைக்கு ஒரு குடும்ப தலைவன் பொண்டாட்டி பேச்ச கேட்கலையோ அவன் உருப்படவே முடியாது. நீங்க எடுத்து ஒன்னா பாருங்க. ஆனா இப்பெல்லாம் எல்லா பெண்களும் இயற்கையை நாடி வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த இந்த நேரத்துல உங்க எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துறேன். அடுத்ததா இந்த துறைக்கு ஈடு இணை எதுவும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த சேவை எடுத்துக்கிட்டா எந்த சேவையும் இதுக்கு ஈடு இணை கிடையாது. யார் கெஸ் பண்ண முடியும்? தெரியலையா? இங்க பாருங்க, ஆண்கள் தான் சொல்றாங்க மருத்துவம். மா சாமி நீ நல்லா இருக்கணும், என் பிள்ளைய காப்பாத்திட்ட அப்படின்னு எவ்வளவு பேர் கை கூப்பி சொல்ற விஷயங்கள் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த காலத்துலலாம் நம்ம கையாலே எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு இயற்கை வழியாகவும். அந்த நேரத்துல இப்ப இந்த துறையில சிறப்பாக நமது நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய, அது மட்டும் இல்லாம அதிகமான சேவைகளையும் மருத்துவத்துறையில செய்து வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நமது சிறப்பு விருந்தினர், கருத்தரிப்பு மகப்பேறு லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை நிபுணர் திருமதி டாக்டர் அருணா அசோக்குமார் அவர்களை சிறப்புரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப நிறைய சொல்லிங்க. உங்களோட பேச்சு திறமைக்கு என்னோட வாழ்த்துக்கள். நாங்க படிச்சு சேவை செய்யறோம். இவங்க ரொம்ப நிறைய உங்க கூடயே இருந்து சேவை செய்யற 2 பேருக்கு என்னோட ரொம்ப கடன் கொண்டு வணக்கம். ஸோ செல்வி அம்மா, அதுக்கப்புறம் செல்வகுமாரி அம்மா 2 பேருமே நிறைய எங்களை சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லி விமன்ஸ் டேக்காக, மகளிர் தினத்துக்காக. ரொம்ப அழகா அவங்களோட செயல்பாடெல்லாம் சொன்னாங்க. சுய உதவிக்குழு ஒன்று இருக்கு, அது நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. இத்தனை சுய உதவி இருக்கு அப்படின்றதே எங்களுக்கு அப்பதான் இன்னும் நல்லா தெளிவா தெரிஞ்சுது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இவங்க அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப அழகா தமிழ்ல பேச வரல. ஆனாலும் எனக்கு மதியழகன் ஐயா, நம்ம எம்எல்ஏ கணபதி ஐயா, அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி மண்டலக்குழு ராஜன், எங்க அப்பா பேரே வச்சிருக்காரு, அதனால மறக்கவே முடியாது, ராஜன் ஐயா. ஸோ இவங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம். என்ன இங்க கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களோட எப்போ பார்த்தாலும் நாங்கள் பேஷண்ட் கம்ப்ளைண்ட், அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தான் பார்த்து பேசுறது உண்டு. ஸோ இப்போ இந்த ஒரு குழுவில் நானும் இதில் ஒரு மெம்பர் ஆகி உங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுன்றதுல ரொம்ப ஒரு உற்சாகம் வந்திருக்கேன் எங்களுக்கு. ஸோ ரொம்ப காலமாகவே நான் பெரியார், அண்ணா, கலைஞர் அவங்களோட தீவிர ரசிகை. ஸோ இந்த பிரச்சாரத்துக்காக சொல்லலை. இப்போ வந்திருக்க கவர்மெண்ட், நம்ம சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், எல்லாருமே நிறைய திட்டங்கள் வந்திருக்கு. நான் ஒரு பெரிய திட்டங்கள்லாம் எழுதிட்டு ஆனால் நம்மளுக்கு எனக்கு முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஒரு தடவை பட்டியலிட்டு அழகாக சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் அவங்க சொன்ன மாதிரி விமென்ஸ் டே, அந்த ஸ்ட்ரகிள் ஃபஸ்ட்டு யூஎஸ்ஏல, அமெரிக்காவில் தான் ஃபஸ்ட்டு அந்த போராட்டம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி இந்த மகளிர் தினம்ன்றதே கொண்டாடுறதுக்கான தூண்டுதல் வந்துச்சு.
அவ்வளோ பெரிய நாடா இருந்தா கூட அங்க கூட பிரச்சனை தான். அங்கேயும் வந்து நிறைய பேர் ஆண்கள் தான் முன்னாடி இருந்து பெண்கள் எல்லாம் தாழ்த்தி வீட்டிலே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன காலத்துல இருந்து இப்ப பாருங்க சாயங்காலம் எவ்வளவு பேர் அழகா வீட்டுல இருந்து உங்க குடும்ப பாரத்துல இருந்து கொஞ்சம் விலகி வந்து ஒரு மைதானத்துல உட்காந்து நீங்க இவ்வளவு நேரம் உட்காந்து அமைதியா கேட்க முடியுது. ஸோ இந்த சுதந்திரம் வந்து நம்ம ஊருக்கு ரொம்ப சீக்கிரமாவே வந்துருச்சு. வட இந்தியாவோட தென்னிந்தியால இப்ப நான்லாம் இங்க படிச்சு இப்ப டாக்டரா நிக்கிறேன் அப்படின்னா நான் வந்து பிராமன் இல்லை. ஸோ நான் அந்த குழுல இல்லை. பழைய காலத்துல எங்க தாத்தாலாம் வந்து சாதாரணமா ஸ்கூல்ல 2வது 3வது படிச்சவர் தான். அப்ப வந்திருக்கோம். இந்த நிலைமைக்கு நான் வந்ததுக்கு ரீசன் வந்து எங்க அப்பா அம்மா. நம்மளோட தலைமையில இருக்கிறவங்க எல்லாம் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு சேஃபா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து நல்லபடியா யூஸ் பண்ணிக்கணும். இதுல முக்கியமா நான் சொல்ல வேண்டியது ஒரு 2-3 விஷயம் தான். ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டியது, உங்களோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. எப்பயுமே நாங்க சொல்றதுதான், எப்போ டாக்டர் கிட்ட வருவீங்க 2 விஷயத்துக்கு தான் வருவீங்க. ஒண்ணு குழந்தை பெற்றுக்கும் போது, இதோட 50 வயசுல கர்ப்பப்பையில ஏதாவது பிரச்சனை தான் வருது. இது 2 தடவை நடுவில் வந்து செக்அப்கே வர்றது கிடையாது. ஸோ தயவு செஞ்சு செக்அப்க்கு வாங்க. நாங்களும் சரி இவங்க கூட சேர்ந்து இனிமே மகளிர் தினம் ஒவ்வொரு தடவையும் அந்த ஒரு வாரம் வந்து எல்லாருக்கும் ஃப்ரீயா செக்அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நீங்க தாராளமா வந்து எதிர்த்தாப்புல தான் இருக்கு ஹாஸ்பிட்டல். நீங்க வந்து இந்த வார்டுலேருந்து வரோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பேரை குறிச்சிட்டு நீங்க எப்போ வேணா வந்து பிபி செக் பண்ணிக்கலாம், உங்களோட சுகர் செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இந்த ஒரு வாரத்துக்குள்ள செக் பண்ணிக்கலாம். அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி சிம்பிளான டெஸ்ட் பண்ணாலே நம்மளோட உடம்பு நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். குடும்பத்துக்காக உழைச்சுதான் ஆகிறோம். நம்மளுக்கு தான் நிறைய பொறுப்பு இருக்கு. ஏன் மகளிரை சுத்தியே எல்லா திட்டங்களும் இருக்கு தெரியுங்களா? நீங்க நிறைய ஓட்டு நம்ம ஒண்ணு போட போறது கிடையாது. அதுக்காக பண்ணல இந்த திட்டத்தெல்லாம். ஒரு மகளிர் வந்து தலைவி, குடும்ப தலைவி. அப்பா வந்து வேலைக்கு போயிடுவாரு, குடும்பத்துக்கு காசு சம்பாதிச்சு எடுத்துட்டு வருவாரு. ஆனா தலைவியா இருக்கிறவங்க அந்த குடும்பத்தை வந்து வழி நடத்தணும். அம்மா நல்லா படிச்சிருந்தா, நல்ல முறையில எண்ணங்கள் இருந்ததுன்னா அந்த குடும்பமே அடுத்த ஜெனரேஷன் எங்கேயோ போயிடும். அதனால நீங்க முக்கியமா உங்க ஹெல்த்தை நல்லா வச்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் பொது அறிவோட இப்போ இவ்வளோ பேர் வந்து இங்கே இத்தனை எல்லாம் கேட்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அப்போ இத்தனை பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. ஸோ நல்லா வந்து நீங்கள் படிக்கலை அப்படின்னு கவலைப்படாதீங்க. அம்மா 11வது தான் படிச்சிருக்காங்க, என்ன டாக்டர் ஆக்கியிருக்காங்க. அந்த காலத்துல எல்லாம் 11வதோட போதும், இது மாதிரி நீ படிக்கிறதில்ல அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே இருக்கிறவங்களும் நிறைய பேர் 5வது 6வது 10வது 12வது தான் படிச்சிருப்பீங்களா இருக்கும். ஆனால் அதனால வீட்டில் அப்படி உட்காந்துருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொருத்தரையும் நாங்கள் சொல்றதே, பேஷண்டா வரும்போது கூட சொல்லுவோம், கருவுற்று குழந்தை இல்லைன்னு வரவங்க கிட்ட கூட சொல்றது என்னன்னா, அப்பா மட்டும் வேலைக்கு போனா பத்தாது, நீங்களும் போய் கொஞ்சம் பொது அறிவை வளர்த்துக்கோங்க. ஒரு சின்ன வேலைக்கு போங்க. ஒண்ணு சமையல் ஒன்றும் தப்பான வேலை கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி சமையல் வேலைக்கு போனா கூட ஒரு 10,000 15,000 சம்பாதிக்கலாம். உங்களோட வாழ்க்கை தரத்தை நீங்க முன்னேற்றிக்கலாம். ஸோ நீங்க கட்டாயம் ஒரு இது மாதிரி சுய உதவி குழு ஒன்று வச்சிருக்காங்க. அது மூலியமா உங்களுக்கு ஒரு சம்பாதிக்கிறதுக்கு கவர்மெண்டே ஒரு வழி சொல்லுது. ஸோ தயவு செஞ்சு நீங்க எல்லாம் அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறதுக்கு எந்த வழின்றதை நீங்க பார்க்கணும். நீங்க முன்னேறினா உங்களோட குடும்பம், அடுத்த ஜெனரேஷன் முன்னேறும். நினைச்சு பார்க்காத அளவுக்கு வந்து அடுத்த ஜெனரேஷன் கலெக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், பெரிய லாயர் ஆகலாம். ஸோ அடுத்த ஜெனரேஷன் வளர்ந்ததுக்கு நீங்க தான் இப்போ இங்க உட்காந்து நீங்க கவனிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது தோணலாம். ஸோ இதுல வச்சு நீங்க இன்னும் மேற்கொண்டு இவங்கெல்லாம் எத்தனையோ பேர் டெய்லி உங்களை மீட் பண்றாங்கன்னு அவங்களுக்கு எவ்வளவு விஷயம் தெரியும். அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். நீங்க எப்படி இவங்க என் பையனை படிக்க வைக்கணும், என் பொண்ணை எப்படி படிக்க வைக்கணும், நான் ஏதாவது வேலை இருக்கா கட்டாயம் கேளுங்க. நானும் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன், யாரெல்லாம் என்னென்ன படிச்சிருக்காங்க, என்ன வேலை தெரியும் அப்படின்றத சொல்லுங்க. எங்களுக்கும் இந்த ஏரியால வந்து டாக்டர்ஸ் அசோசியேஷனுக்கு நான் செக்ரட்டரியா இருக்கேன் அசோக் நகர்ல. அதனால அந்த டாக்டர்ஸ் கிட்ட ஏதாவது வேலை இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வேலை வாங்கி தரதுக்கும் நாங்க எங்களால கொடுக்கறத பெண்களுக்கு பண்றதுக்காக ஒரு முயற்சி பண்றோம். அதுக்கு அடுத்தது உங்களோட பசங்களுக்கு மருத்துவத்துறையில படிக்க வைக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா கட்டாயம் எங்களை மாதிரி டாக்டர்ஸ் நாங்களாம் வந்து ரொம்ப சந்தோஷமா யாராவது படிக்கணும் அப்படின்னு நினைச்சா ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ நர்சிங் படிக்கணும் அப்படின்னு சொன்னா கட்டாயம் சொல்லுங்க. எங்களுக்கு நிறைய நர்சிங் காலேஜ் அசோசியேஷன் இருக்கு. எங்க ஹாஸ்பிட்டலே ட்ரைனிங் கொடுக்கலாம், ஸ்பான்சரோட ட்ரைனிங் கொடுக்கலாம். நர்சிங் இல்ல மருத்துவராகவே ஆகணும் அப்படின்னாலும் நம்மளோட இந்த கவர்மெண்ட் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுது. நீட்ன்ற பரீட்சை வந்து அவ்வளோ கஷ்டமா இருக்கு படிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாலும் நீட்டை எதிர்த்து எவ்வளவோ பிரச்சாரங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா யாரு வேணா நீட்டை பாஸ் பண்றதுக்கு சைட் பை சைட் கோச்சிங்கும் நடந்துட்டே தான் இருக்கு. ஃப்ரீயா நீட் கோச்சிங் கொடுக்கறதுக்கு நிறைய சென்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்க எல்லாம் வந்து அது எது படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ கட்டாயம் அதுக்கான வழிகாட்டுதலை படிச்சவங்க கிட்டே வாங்கிக்கோங்க.
நல்லபடியா படிக்க வைக்கிறது. ஒரு நம்மளோட ஜெனரேஷன் வந்து இப்ப நம்ம நாடு இந்தியா வந்து பெரிய அளவுல ஆகணும், நம்ம தமிழ்நாடு வந்து ரொம்ப பெரிய அளவு ஆகணும் அப்படின்னு சொன்னா படிப்பு ரொம்ப 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 முக்கியம். நல்லா படிச்சிட்டோம்னாலே பாதி விஷயத்தை நம்மளால உணர்ந்து நல்லபடியா நம்மளால செயல்பட முடியும். இப்போ ஒவ்வொரு விஷயத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா ஹெல்த் நல்லா பாத்துக்கோங்கன்னு சொன்னோம், அடுத்தது படிப்பை நல்லா பாத்துக்கோங்கன்னு சொன்னோம். இன்னும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். என்கிட்ட வரவங்க நிறைய பேர் வந்து எனக்கு 2 பொண்ணு தான் இருக்கு, இன்னொரு பையன் ஒண்ணு வேணும்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேக்குறது உண்டு. இங்க எத்தனை பேருக்கு அப்படி தோணுது? யாருக்கா தோணுதா? எல்லாருக்கும் தோணுது. ஆமா சரி, அதனால நாங்க இப்ப நிறைய பேர்கிட்ட கேக்குறது உண்டு. பெண்கள் தான் அதை கேக்குறதே. சோ நீங்க யாரும் உங்க அப்பா அம்மாவை பாத்துக்க மாட்டீங்களா? பையன் மட்டும் தான் பாத்துப்பாங்களா? கட்டாயம் நீங்க எல்லாம் உங்க அப்பா அம்மாவை பாத்துப்பீங்க தானே? நீங்க ஃபர்ஸ்ட் அந்த மனசுல அந்த எண்ணத்துல இருந்து எடுங்க. நம்ம கவர்மெண்ட் அதுக்காக ரொம்பவே பெண்கள் 2 பெண்கள் இருந்தாலும் அவங்க டெலிவரி, அதாவது படிக்க வைக்கிறதுல இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு டெலிவரி ஆகி வயசாகிற வரைக்கும் காசு கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க, உதவி கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க. சோ அதனால பெண்கள் வந்து இப்ப நான் வந்து ஒரு பொண்ணு தான், நான் எங்க அப்பா அம்மாவை பாத்துக்க மாட்டேனா? சோ நல்லா படிச்சா பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் ஒண்ணுதான். சோ நீங்க பொண்ணு இருந்தா பையன் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாம் தவிர்த்துருங்க. யாராவது உங்க தோழிகள் வந்து 2 பொண்ணு இருக்குன்னு கவலைப்பட்டாங்கன்னா தைரியமா சொல்லுங்க. 2 பொண்ணு இருந்தா என்ன, நல்லபடியா இவங்களை வளர்த்தா போதும், இவங்களை நல்லபடியா படிக்க வச்சு பையன் மாதிரி வளர்க்கலாம். ஸோ இந்த காலத்துல பொண்ணோ பையனோ 2 பேரும் நல்லா படிச்சு நல்லபடியா உடல் நலத்தை பார்த்துக்கிட்டு குடும்பத்தை நல்லபடியா பார்த்தா எங்கேயோ போகலாம். ஸோ நம்மளுக்கு இருக்கிற வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இவ்வளோ வளர்ந்து போய் ஒரு சுய உதவி குழு ஒன்று வச்சு உங்களுக்கு எல்லாம் மீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கள் காலத்துலலாம் இல்லை இருந்து, எங்கள் அம்மா காலத்துலலாம் இருந்துச்சான்னு தெரியல, இப்போ இவ்வளோ வளர்ந்துட்டு வருது. ஸோ இந்த ஆட்சியில் வந்து எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது, பெண்களுக்கு இன்னும் நிறைய கொண்டு வருவாங்க, நிறைய செஞ்சுட்டு இருக்காங்கன்னு. ஸோ நீங்கள் எல்லாரும் நல்லபடியாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வாய்ப்பளித்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது ஒரே விஷயம் தாங்க, வாய்ப்புகளை தேடி தேடி நம்ம ஓடிட்டு இருக்கோம், ஆனா நம்மளை தேடி வாய்ப்பே இங்க சிறப்பு விருந்தினர் வந்து உட்காந்துருக்காங்க இல்லைங்களா? என்ன விஷயம், அவங்க அடுத்தடுத்து நாங்க இந்த மாதிரிலாம் சேவைகள் செஞ்சிட்டு இருக்கோம், மகளிருக்கான விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்கோம், நீங்க வந்து உங்களோட உடல்நலனை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த தருணத்துல இப்படிப்பட்ட பல சேவைகளை எங்களுக்காக அறிவிச்ச A4 மருத்துவமனையின் கருத்து மகப்பேறு லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை நிபுணர் திருமதி டாக்டர் அருணா அசோக்குமார் அவர்களுக்கு இந்த தருணத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.